மயிலாடுதுறையில் வைரமுத்து என்பவர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் வைரமுத்து காதலிப்பதாக கூறப்படும் பெண்ணின் தாயார் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெண்ணின் தாயார் மீது வழக்கு பதிவு செய்ய வைரமுத்துவின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பவத்தில் ஏற்கனவே 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதில் 3 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் வைரமுத்து என்பவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் தற்போது வைரமுத்து காதலிப்பதாக கூறப்படும் பெண்ணின் தாயார் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பெண்ணின் தாயார் மீது வழக்கு பதிவு செய்ய இளைஞர் வைரமுத்துவின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் காவல்துறை தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பவத்தில் ஏற்கனவே 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது 3 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவல் சரகம் அடியாமங்கலம் பெரிய தெருவில் வசித்து வருபவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற மகன் உள்ளார். இவர் கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் சில மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக இறந்த வைரமுத்துவின் தாயார் ராஜலட்சுமி அளித்த புகாரின் பெயரில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கொலை குற்ற வழக்கில் 6 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இக்கொலை சம்பந்தமாக மயிலாடுதுறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி மற்றும் மயிலாடுதுறை காவல் நிலைய ஆய்வாளர் சிவகுமார் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வைரமுத்து என்பவர் அதே பகுதியில் தன் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். அதனால் 2 குடும்பத்திற்கும் இடையே பிரச்சனையானது உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷனில் அழைத்து இருவரும் பேசி முடித்துள்ளனர். அப்பொழுது அந்த பெண் வைரமுத்துவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னதனால் அங்கேயே அந்த பெண்ணின் வீட்டார் அந்த பெண்ணை மறுத்துவிட்டனர். இந்த சம்பவம் நடந்த 2 நாட்கள் கழித்து அவர்களுக்கு பதிவு திருமணமானது செய்ய இருந்தது. இந்த நிலையில் அவர் சென்னை சென்று தனது சர்டிபிகேட்டை எடுத்து வருவதற்காக சென்றுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன்.